ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நான் டிராவல் பண்ண ஒரு ஊர். அந்த ஊர் எப்படி சொன்னா கிட்டத்தட்ட சிம்லர் தமிழ்நாடு என்ன ஒரு தமிழ்நாடு கேரளா என்ன ஒரு சென்டிமெண்ட் எக்ஸ்பிரஸ் பண்ணுதோ நேஷனல்ல அத்தைய சென்டிமெண்ட்டை ஹிஸ்டாரிக்கலாகவே எக்ஸ்பிரஸ் பண்ண ஒரு ஊர். கம்யூனிஸ்டத்தோட ஐடியாலஜியை எக்ஸ்பிரஸ் பண்ண ஊர் கொல்கத்தா, வெஸ்ட் பெங்கால்ல. இந்த ஊர் ஏன் ஸ்பெஷல், இது என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அது கொல்கத்தாவுக்கு போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்துச்சு 2018. அப்போதான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க காலேஜ் லெவலில். லக்கீலி நாங்கள் சப்மிட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி எங்களை வந்து கொல்கத்தாவில் இருக்க டெக்னோ இந்தியா அப்படின்னு ஒரு பெரிய காலேஜுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே, பேர்லாம் கேள்விப்பட்டோம், வேற லெவலில் இருக்குண்டா, நம்ம தான் காலேஜில் இருக்கோம்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம். இங்கே போய் நடந்ததே வேற. அப்போதான் அந்த ஒரு டிராவல் எங்களுக்கு சொல்லி கொடுத்து தமிழ்நாடு எந்த உள்ள இருக்கு, அதர் ஸ்டேட்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, நீங்க கொல்கத்தால என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, கொல்கத்தாவோட ஹிஸ்டரி நீங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து ஃபார் சவுத்துல இருக்கு. அதாவது இங்க நம்ம சவுத்துல இருக்கோம்ல, அதே மாதிரி தான் அவங்க ஈஸ்ட். ஸோ இவங்க ரெண்டு இதுக்குமே பேசிக்கா ஹிந்தியோட தாக்கம் அங்க இருக்கு, இங்க இல்லை. ஆனா பேசிக்கா இங்க வந்து பங்களா அந்த லாங்குவேஜ் தான் பேசணுங்கிறது அவங்க மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாரு. அந்த பெங்கால நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா, அகேன்ஸ்ட் டெல்லிக்கு கிட்டத்தட்ட அவங்க அகேன்ஸ்ட் மைண்ட் அடைஞ்சுதான். அந்த ஊர்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்களோட கலாச்சாரமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஈஸ்ட் இந்தியா, ஆனா ரொம்ப வறுமை அந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம எந்த அளவுக்கு நல்லா வாழ்றோம் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போனதான் புரிஞ்சுச்சு. சரி, கம்மிங் பேக் டு டாபிக். நீங்க கொல்கத்தால என்னென்ன சுத்தி பார்க்கலாங்கிறத நான் இப்ப சொல்லுவேன். இங்க இருந்து நீங்க ஃபிளைட் மூலியமாவோ ட்ரெயின் மூலியமா போகலாம். ஃபிளைட்னா ஒரு 1.5 ஹவர்ஸ்ல நீங்க போகலாம். இன்கேஸ் நீங்க ட்ரெயின் போயினா 1.5 நாள் கிட்ட ஆகும். ஏன்னா விஜயவாடா, ஒடிசா அந்த ரூட்ல போவேன். நான் வந்து எப்படி போனேன்னா, போயில ஃபிளைட்ல போனா வரையில ட்ரெயின்ல வந்து ஸோ வி கேன் என்ஜாய் அண்ட் பார்ட்டிங் அந்த கான்செப்ட்ல ரீச் ஆகணும்னு இங்க ஏர்போர்ட்ல ஏறிட்டு அங்கே நான் ரீச் ஆகவே தெரிஞ்சிச்சு. அந்த ஏர்போர்ட் கண்டிஷனை பார்க்கவே தெரிஞ்சிருச்சு இந்த எந்த மாதிரி ஊராகணும். அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கை ரிக்ஷா, அந்த காலத்து கருப்பு கலரு டாக்ஸி அதுதான் இருக்கும். ஊரோட கிளீனிங்ஸ் எல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒஸ்ட் கிளீனிங். அதாவது டஸ்டட் அந்த லெவல்ல தான் இருந்துச்சு. பட் எல்லாமே சாப்பாடுல இருந்து எல்லாமே சீப்பா இருந்துச்சு. பீப்புள்ஸ் ஆர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இப்போ அந்த பீப்புள் அவங்க ஏமாத்திருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்துச்சு. கவர்மெண்டா ரன் பண்ணவும் ப்ராப்பரா அவங்களுக்கு எதுவும் கொடுக்கலையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்க ஃபுட்டு பாத்தீங்கன்னா மீன் ரொம்ப கிடைக்கும், எல்லாமே ரொம்ப சீப்பா இருக்கும். மேபி கம்யூனிஸ்டத்தினாலே என்ன எல்லாமே ரொம்ப 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 சீப். 30 ரூபா, வெறும் 30 ரூபாய்க்கு நீங்க ஃபுல் மீல் சாப்பிடலாம் மீனோட. அதெல்லாம் இங்க சான்ஸ் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஏரியா. நாங்க இருந்த டெக்னோ பார்க்கு லேக் சைடு ஏரியா. சரி, ஓகே, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து ரீச் ஆனோடனே நீங்க ஹோட்டல் எந்த சைடு புக் பண்ணலாம்னா, ஹவுரா பிரிட்ஜ். ஹவுராங்கிறது ஒரு ஏரியா, நம்ம எக்மோர் மாதிரி ஒரு ஏரியா. அங்கே ஹவுரா பிரிட்ஜ் சைடு ஒரு ரூம்ஸ் புக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். அங்கே வந்து மெட்ரோ இருக்கும், கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக சீப்பாகவும் இருக்கும். ஹவுரா சைடு புக் பண்ணிட்டு நீங்க எத்தனை மணிக்கு போறீங்க, ஹோட்டல் ரூம்ல 12 மணிக்கு செக்இன் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஹவுரா பீச் போயிருங்க. ஹவுரா பீச் போயிட்டு அங்கே ஒரு போட் எடுத்து ஏதாவது ஸ்டாப், காளிகட் அது மாதிரி ஏதாவது ஸ்டாப்புக்கு நீங்க வந்து போட்ல ஏறிடலாம். டிக்கெட்டோட விலை 5 ரூபா தான் இருக்கும். ஒரு அந்த ஹவுரா நதியில ஒரு கப்பல்ல போற எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த ஸ்டாப் ஏறி அந்த ஸ்டாப்ல இறங்குனீங்கன்னா அங்க காளிகட் போயிருங்க. காளிகட்டுங்கிறது அந்த ஏரியாலாம் கொஞ்சம் சுத்திட்டு மெட்ரோல போயிட்டு கொஞ்சம் அதெல்லாம் அந்த போட் ட்ரிப் ஒரு பீஸ்ஃபுல்லா மட்டும் நைட் போல ஒரு 6 போல வந்துட்டு நீங்க வந்து மார்க்கெட் போயிருங்க. அங்க வந்து நிறைய மார்க்கெட் இருக்கு, சோர் பஜார் இருக்கும். நீங்க அந்த மார்க்கெட் போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே எல்லா ஐட்டமும் ரொம்ப சீப்ல நீங்க வாங்கலாம். ஆனா எல்லாமே தேர்ட் குவாலிட்டி தான், செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான். கொஞ்சம் நீங்க பார்த்து தேடி பொறுக்கி ஆகணும். நீங்க என்ன வேலை சொன்னாலும் அவன் என்ன வேலை சொன்னாலும் அதோட பாதி வரைக்கும் நீங்க கேட்டா கூட அவன் தர இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு பேரம் பேசுவாங்க. வாங்கிட்டு ஃபுல்லா சுத்திட்டு அடுத்த நாள் காலையில தான் மெயின் ஸ்னாரு எடுத்து டைரக்டா நீங்க போக வேண்டியது காளிகட் டெம்பிள். காளிகட்டுங்கிறது எப்படின்னா, நம்ம விவேகானந்தர் இருக்காருல, அவரோட குரு ராமகிருஷ்ணர் அவர் இருந்த கோயில், காளி கோயிலுக்கு பேர் தான் காளிகட். அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நிறைய பூசாரி இருப்பாங்க. இங்க ஸ்பெஷல் தரிசனம் தருவான், காசு கேட்பான், அதெல்லாம் ஏமாறு. நீங்க டைரக்டா போங்க, அது எல்லாமே சீப்பா தான் இருக்கும். டைரக்டா போய் நீங்க பார்த்துட்டு கயிறு கட்டுறது ஏதோ பண்ணிட்டு நேரமே அங்கே வந்து வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு அடுத்து நீங்க போக வேண்டிய முக்கியமான இது வந்து விக்டோரியா மெமோரியல் ஹால். கிட்டத்தட்ட ஒரு பக்கிங்ஹாம் பேலஸ்
அந்த டிசைன் அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் அந்த டிசைன்ல கட்டிருப்பாங்க. அந்த வாசலே 2 சிங்கத்தை வச்சுட்டு வேற உள்ள ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த உள்ள நடந்து போயிட்டு அந்த கார்டன்ஸ் இதெல்லாம் அப்பா இன்னும் நினைச்சாலும் அதை மறக்க முடியாது. ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா அது சிம்பிளா தான் இருக்கும். வெளியே இருந்து பார்க்கல அந்த பிரம்மாண்டம் இருக்கும், உள்ள போனா அது ஒரு நார்மல் பில்டிங்ஸா இருக்கும். எவ்வளோ பிக்சர்ஸ் இங்க எடுக்க முடியுமோ எடுக்கலாம். அவ்வளோ தரமான ஒரு ஊர். ஒன்ஸ் நீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னா வேற எதுவும் நியர்பை இருந்துச்சுன்னா பார்த்துட்டா ஓகே, ஒரு நாள் 2 நாள் போகுதுன்னா கூட நீங்க ட்ரெயின் ஏறி 12:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், ஏறினீங்கன்னா அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி. சாட்ல ஒரு நாள் போட்டிருப்போம், அடுத்த நாள் 2 மணிக்கு வந்து அடுத்த நாள் 6-7 மணிக்கு ஒன்று வந்து சென்னையில இறக்கிடுவோம். இப்போ நீங்க நியூ சால்ட் ஏரியா எல்லாம் போனீங்க, நியூ சால்ட் லேக் ஏரியா அந்த ஏரியாஸ் எல்லாம் போனீங்கன்னா இப்ப டெவலப் ஆயிட்டு இருக்க ஏரியா, நிறைய காலேஜஸ், பில்டிங்ஸ், மால்ஸ் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். மால்ல நான் வந்து 50 ரூபாய்க்கு படம் பார்த்தேன். 50 ரூபாய்க்கு இங்கிலீஷ் படம் பார்த்தா அது தூங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கொல்கத்தா நீங்க திருப்பி போனா போவேன், ஆனா இவ்வளவு காசு செலவு பண்ணி போக மாட்டேன். அது ரொம்ப ஒரு சிம்பிளான ஊர், என்னை பத்தி ஒரு சிம்பிளான ஊர். டார்ஜிலிங்னா டார்ஜிலிங் போறதுக்கு கொல்கத்தா நீங்க ஒரு ஸ்டே பண்ணிட்டு அப்படி போயிட்டு வரலாம், அது நல்லா இருக்கும். டார்ஜிலிங்கிறது உங்களோட கிட்டத்தட்ட ஊட்டி மாதிரி தான். இங்க தமிழ்நாடு என்ன ரிசம்பல்ஸ் தான் இங்க இருக்கும். இங்க நம்ம டீனுக்கு திராவிடியன் அலைஞ்சினா கொஞ்சம் ஃப்ளரிஷா இருக்கும். அங்கே கம்யூனிஸ்ட் ஐடியா ஜெனரலா ரொம்ப டவுன் ஆகும். அதை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். நம்ம எவ்வளவு நல்லா வாழ்க்கை நீங்க கொஞ்சம் பார்க்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ பார்க்க நம்ம சேனல்ல செஸ் போவோம். தேங்க்யூ.